தற்போது நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் விருதுநகரில் இருக்கிறாரு. திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டுக்கு ஏற்பாடு பணிகள் இருக்கிறாரு. என்ன திமுக எப்படி எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம் நெல்சன். எப்படி இருக்கு மாநாட்டு ஏற்பாடுகள்? ஆமா, எலெக்ஷனுக்கு வேலை பார்க்க சொன்னா இவங்க என்ன மாநாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? எப்போ எலெக்ஷன் வேலை பார்க்கறது ஐடியா? இல்லை நெல்சன், திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலுக்கு மைக்ரோ லெவல் பிரச்சாரங்கிறது நடைபெற்றுக்கிறது. குறிப்பாக இந்த பிஎல்சின்னு ஒன்று போட்டாங்க, அதாவது பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு. இந்த பூத் லெவல் கமிட்டி என்னன்னா, சராசரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர்னு ஒரு பிஎல்சியும், ஒரு மகளிர் அணி பொறுப்பாளரும், ஒரு இளைஞர் அணி பொறுப்பாளரும் போட்டிருக்காங்க. கூட ஒரு தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த நிர்வாகியும் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய BL2 கூட ஒவ்வொரு பூத் லெவல் கமிட்டிலையும் தங்களோட பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் முழுக்க இந்த பிரச்சாரங்கள் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரங்கள் போல நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தலுக்கான பணிகளை திமுக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாகவே இந்த BLC என சொல்லக்கூடிய இந்த பூத் லெவல் கமிட்டி மூலமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுறாங்க. இந்நிலையில் மாநாடுகள் மூலியமாகவும் மகளிர்களும் இளைஞர்களும் திமுகவிற்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் தற்போது திமுக தொடர்ச்சியாக பல்வேறு மாநாடுகளை, குறிப்பாக ஏற்கனவே திருவண்ணாமலையில் நடந்த வட தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள் மாநாடு, தற்போது விருதுநகரில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த தென்மண்டல நிர்வாகிகளுடைய மாநாடு, அதே போல ஏற்கனவே டெல்டா மண்டல மகளிர் மாநாடு, மேற்கு மண்டல மகளிர் மாநாடு என இந்த மகளிரும் இளைஞர்களும் திமுகவிற்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பதை தமிழகத்திற்கு காட்டுவதற்காக இந்த மாநாடு திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டுகிறது. 2 விஷயம். ஒன்று, மகளிருக்காக இந்த மாநாடு எதற்கு அப்படின்னா, மகளிருக்கு தொடர்ச்சியாக தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. புதுமை திட்டமாக இருக்கட்டும், அதே போல் மகளிருக்கான இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், அதே போல் மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக மகளிருடைய சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமும் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகைகள் மற்றும் கடன்களாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும். எனவே மகளிருக்கு இந்த அரசு செய்யக்கூடிய சாதனைகளை ஒரு ஒன்று கூடல் என்ற அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய விழாவாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திமுகவுடைய மகளிர் அணி அந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார்கள். அதே போல இளைஞர்களுடைய மாநாடு ஏன் இங்கு தேவைப்படுகிறது என்றால், தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 3 மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. சேலம், திருவண்ணாமலை, நாளைய தினம் விருதுநகர். ஏன் இளைஞர்கள் மாநாடு நடைபெறுகிறது தேவை என்றால், ஒட்டுமொத்த இளைஞர்களுமே திமுகவிற்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள். வேறு யாரு பின்னாடியும் இளைஞர்கள் நிற்கவில்லை. தமிழகத்தினுடைய இளைஞர்கள் திமுக பின்னாடி தான் 5 லட்சம் நிர்வாகிகளோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்னால் நிற்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இளைஞர் மாநாடு இன்னும் டெல்டாவில் நடைபெற வேண்டிய தேவை இருக்கிறது, மேற்கு மண்டலத்தில் நடைபெற தேவை இருக்கிறது. பொதுவாக ஒரு நிர்வாகிகள் இளைஞர் நிர்வாகிகள் இதுவரை 12,600 நிர்வாகிகள் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் கூடுதலாக சமீப காலமாக கடந்த 6 மாதங்களாக பூத் லெவல் வரைக்கும் இணையமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என போடப்பட்டு வட்டம், ஒன்றியம், போரூர் பகுதி கழக துணை அமைப்பாளர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் தமிழகம் முழுக்க நிர்வாகிகளாக மட்டுமே போடப்பட்டு ஒட்டுமொத்த 5 லட்சம் நிர்வாகிகள் திமுக இளைஞரணிக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தவும், அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மட்டுமல்ல புதிதாக கட்சி துவங்கியவர்களுக்கு இளைஞர்கள் திமுக பின்னாடி தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாடு தேவைப்படுகிறது. நெல்சன், கேள்வி என்னன்னா, இது எலெக்ஷன் டைமில் கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், சீட் அலோகேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் முதலமைச்சர் டெய்லி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எலெக்ஷன் நெருக்கத்தில் தொடர்ச்சியாக இத்தனை மாநாடுகள்ங்கிறது அந்த கட்சி நிறைய சோர்வாக்கிறாதா? எப்போ பார் மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கீங்களே, எப்போ எலெக்ஷன் வேலை பார்க்குற ஐடியா இருக்கு உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. திமுகவை நோக்கி கேட்குற கேள்வி. அதாவது தேர்தல் 3 மாதம் தான் இருக்குது, இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ மாநாடுகள், இவ்வளோ தேவையா? இந்த மாநாடுகள் மூலயமா நீங்கள் என்ன சாதிச்சிட போகிறீங்க அப்படின்னு.
பொதுவாக கட்சிக்காரர்களை அணிதிரட்ட வேண்டிய தேவை திமுக இருக்கிறதுக்கு, ஒட்டுமொத்தமாக அணிதிரட்ட வேண்டிய தேவை. ஏதோ மாநாடுங்கிறது கூடி கலைகிற ஒரு கூட்டமாக, ஒரு இடமாக மட்டுமே இல்லாமல் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய இடமாகவும் இந்த மாநாடு இருக்கிறது. அவர்கள் இந்த மாநாட்டிற்கு வரும் பொழுது அவர்களுடைய தலைவரை பார்க்கிறார்கள், தலைவருடைய உரையை கேட்கிறார்கள். எனவே இதன் மூலியமாக அவர் தொடர்ச்சியாக இந்த கூடல் தன்னுடைய திமுக காரன் என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் அந்த மெய்ப்படுத்துவதாகவும், அதே போல இத்தகைய மாநாடுகள் மூலியமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த வேலையினுடைய உத்வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மாநாட்டின் மூலமாக அவர்களுக்கு பல பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி நெல்சன் சராசரியாக தென் மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 360 கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. 360 கூட்டங்கள் இல்லைன்னா இந்த மாநாடை எப்படி ஒருங்கிணைக்கிறது? இந்த மாநாட்டுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த 360 கூட்டங்களும் தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு கூடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. சராசரியாக 360 கூட்டம் அப்படின்னா ஏற்கனவே வட தமிழ்நாட்டிலேயே ஒரு 360 கூட்டம் இருக்குது. இந்த கூட்டங்கள் மூலியமாகவும் மாநாட்டுக்கு வர ஒன்று திரட்டல் மூலியமாகவும் இவர்கள் மாநாட்டிற்கு வரும் பொழுது இந்த தேர்தலுக்கான பணிகளை இன்னும் அதிகமாக செய்வார்கள். அவர்கள் தன்னை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய பின்புலத்தில் நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான பணிகளை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். ஒரே ஒரு நோக்கத்தில் தான் திமுக இந்த மாநாடை நடத்துகிறது. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிக்கும் திமுக தாங்கள் யார், தொடர்ச்சியாக இந்த தேர்தல் களத்திலும் இந்த மாநாட்டு களத்திலும் இந்த அரசியல் களத்திலும் நாங்கள் எவ்வளவு பெரிய சக்தி என்பதை நிலைநிறுத்துவதற்காகவும் இந்த மாநாடு அவர்களுக்காக தேவைப்படுகிறது. ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி எதிர்க்கட்சிகளுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு இருப்பதாக உணர்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இத்தகைய மாநாட்டுகளை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் 4 மாநாடுகள், பாகம்பூர் மாநாடு, இன்னும் 4 மாநாடு இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்கு. நெல்சன், இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கிறப்போ நீங்களே சொன்னீங்க, இந்த இளைஞர்கள் மகளிர் மாநாடு அப்படின்றது இந்த முறை அதிக கவனம் பெற்றதா, அவங்க அதிக கவனம் செலுத்துகிறாங்க. மாநாடுகளே பொதுவாக இதுக்கு முறையும் இருந்த தேர்தல்களில் இவ்வளவு கவனம் செலுத்தினாங்களா, இல்லை இந்த தேர்தலில் அதற்கான தேவை திமுகவுக்கும் அதிகமாக இருக்கிறதா? இன்னுமே தொகுதி பங்கீடு அதில் சில கட்சிகள் இன்றைக்கே ஃபங்க்ஷன்லலாம் கூட்டணியில் இருந்த சில கட்சிகளை தவிர்க்கிறாங்க. அப்படி இருக்க சூழலில் ஓவராலாக இதை எப்படி ஹேண்டில் பண்ண இருக்காங்க? இல்லை, இன்னும் இந்த கேள்வி நான் சுருக்கி இருக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா பஞ்சாயத்து பெருசாயிருங்கிறதுக்காக மாநாட்டு பணிகளுக்கு போய் கௌதமி, திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைகளும் முடிவெற்றன. குறிப்பாக ஒரு சிஎம்க்கு முன்னாடி சராசரியாக 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 3 பேர் வீதம் லிஸ்ட் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரில் ஒரு 40 தொகுதிக்கு மேலே இளைஞரணி நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்குமே திமுகவினுடைய வேட்பாளர் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் முன்னிலையில் இருக்கிறது. ஒரு வேலையை மிகப்பெரிய அளவுக்கு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இதுக்கான பணிகள் நடைபெற்றுச்சு. ஏதோ 1-2 பணிகள் மட்டும் இல்லை, மினிட் புக்கு என சொல்லக்கூடிய திமுக நிர்வாகிகளுடைய மினிட் புக்கை தொடர்ச்சியாக முதலமைச்சர்களும் ஆய்வு செய்தார், துணை முதலமைச்சர்களும் ஆய்வு செய்தார். அவர்களுக்கான பணிகள், அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அடிப்படையில் எனக்கு தெரிந்து வேட்பாளர்களுடைய பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் முடிவிட்டிருக்கிறது. இப்போ அடுத்து திமுகவோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நாளைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த நாளைக்கு அறிவிச்ச திமுக பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக அனைத்து கட்சி வழக்கம் போல ஐயுஎம்எல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐயுஎம்எல் ஸ்டார்ட் பண்ணி ஒரே வார காலத்திற்குள்ளாக அனைத்து கட்சிகளுமான இந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திரைமறைவில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொடுப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. தற்போது நேரடியாக அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 முறைதான். முதல் முறை மரியாதை நிமித்தமாகும், 2ஆம் முறை ஒப்பந்தங்கள் அடிப்படையிலும் ஒரே வாரத்திற்குள்ளாக ஒட்டுமொத்த வேலையும் திமுக முடிவடைந்துவிடும். அதனால் அவர்களுக்கு இந்த வேலைப்பள் என்பது பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக 2017 இருந்து இந்த கூட்டணி வருகிறது. புதிதாக எந்த கட்சியுமே இல்லை தேமுதிகவை தவிர. 2017 இருந்து இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக திமுகவுடன் 2021 வெற்றியாக இருக்கட்டும், 2024 வெற்றியாக இருக்கட்டும் என தொடர்ச்சியாக அவங்க டிராவல் போய் வரதுனால புதுசாக பேசி அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆக்க வேண்டிய தேவை திமுக இருக்குல்ல. எனக்கு தெரிந்து எல்லா பணிகளும் முடிவுற்றுட்டன. கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடனான முதல் ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டு அடுத்த ஒரே வாரத்திற்குள்ளால அனைத்து கட்சிகளுடைய ஒப்பந்தமும் கையெழுத்தப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் பிரச்சாரத்தை துவங்குகிறார். பிப்ரவரி 20ஆம் தேதி துணை முதலமைச்சர்கள் தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார். எனவே திமுக தங்களுடைய வேலையை மைக்ரோ லெவலில் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. கோதவி, இல்லை, எனக்கு டவுட் காங்கிரஸ் சீல் பண்ணிட்டாங்களா மறைமுக பேச்சுவார்த்தையில்? காங்கிரஸ் ஒரு டீல் சைன் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ளே அமைச்சிங்கன்னா முதல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், 2வது காங்கிரஸ், இதுதான் வழக்கம். அவங்க 2 பேருக்கும் ஃபைனலைஸ் ஆகிடுச்சா நம்பரு? இல்லை காங்கிரஸ் வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இன்னொரு மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா?
இல்லை எனக்கு நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் நாம் விசாரித்த வரைக்கும் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை மேல்மட்டம் அளவில் நடைபெற்று வருகிறது. அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே போவதற்காகவோ அவர்கள் கூட்டணியை விட்டு இந்த தேர்தலில் நாங்கள் அதிக இடம் தருகிறார்கள் என்று வேறு கட்சிக்கோ நோக்கி அவர்கள் பயணிக்கவில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது நெல்சன். முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தான் அவங்க பயணிக்கிறாங்க. இடம்ங்கிறது அவங்க சற்று கூட குறைய கேட்குறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சராசரியாக போன தடவை 25 கேட்டு பெற்றாங்க. இந்த முறை கூடுதலாக 5 பெறுவதற்காக தயாராக இருக்காங்க. அதுவும் விரைவில் பேச்சுவார்த்தை மூலம் சரியாக இருக்கும் என்று, அதாவது இது வந்து பெரிய விஷயம் இல்லை, பேச்சுவார்த்தை மூலம் இது சரியாக அமையும் என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறுவதற்காக அவர்கள் விரும்பவில்லை. திமுகவும் காங்கிரஸை கைவிடுவதாக இல்லை நெல்சன். நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் இந்த காங்கிரஸ் உடனான பிரிவுங்கிறது ஒரு சில அமைப்பாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியாக பேசுறாங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் அங்க இருக்க மாவட்ட திமுக கூட இருக்க பிரச்சனை தான். அவங்களுக்கு வந்து தலைமை மேல இருக்க பிரச்சனை இல்லை, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட அமைச்சர் மூல இருக்க பிரச்சனை மட்டும்தான் அவர்கள் இந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே தவிர, இது காங்கிரசுடைய தலைமைக்கு திமுக மீது இல்லை கோபமோ திமுக தலைமை மீது காங்கிரசுக்கு உடனான உள்ள கோபமும் உள்ள. கிட்டத்தட்ட 2017 இந்த கூட்டணி ஒன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்குமே யார் புறக்கணித்தாலும் காங்கிரஸை திமுக மட்டும்தான் தொடர்ச்சியாக தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டணி கட்சி ஆட்சியில் 10 தொகுதிகள், பாண்டி உட்பட 10 தொகுதிகள் எம்பியாகவும் 18 எம்எல்ஏக்களையும் கொடுத்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து காங்கிரஸுக்கு. எனவே காங்கிரஸ் ஒருபோதும் திமுக விட்டு விழுவதற்கான வாய்ப்பே இல்லை சார். அடுத்தடுத்த சில கேள்விகளை கேட்கலான்னு இருந்தோம். ஆனால் உதயநிதி பாடல் பின்னால் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மாநாட்டை நல்லா கவர் பண்ணிட்டு வாங்க பாரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த டைம். நன்றி பாரி.